بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு ஜனாசா தொழுவிக்காமல் அடக்கம் செய்யப்பட்டால் அடக்கம் செய்யப்பட்ட அந்த மனிதரை ஆணையோ பெண்ணையோ கபரிலிருந்து தோண்டி எடுப்பது சட்டம் என்ன? அதே போல கிப்லா அல்லாத திசையிலே ஜனாசா முகம் திருப்பப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டிருந்தால் அதன் சட்டம் என்ன என்பது சம்பந்தமாக சுருக்கமான ஒரு பதிலை சொல்ல விரும்புகின்றேன். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இதா துஃபினல் மையத்து கப்ல ஸலா அலைஹி, ஒரு ஜனாசாவின் மீது, ஒரு மையத்தின் மீது தொழுவிப்பதற்கு முன்னால் அந்த மையத்தை அடக்கம் செய்யப்பட்டால், வகலபலதன் தகையுருஹு, எண்ணக்கருவின் மீது அது மாற்றம் அடைந்திருப்பது மிகைத்து விட்டால், மாற்றம் அடைந்திருக்கும் என்று கருதினால், ஃபலா யுன்பசு பில் இத்திஃபாக், உலமாக்களுடைய யோகோபித்த முடிவை கொண்டு அந்த ஜனாசா கபரிலிருந்து தோண்டி எடுக்கப்பட மாட்டாது. அதை அடக்கம் செய்தவர்கள் அவர்கள் செய்த குற்றத்திற்காக அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பாவிகளாக, குற்றவாளிகளாக கருதப்படுவார்கள். சகோதரர்களே, அதே போல இதா துஃபினல் மையத்துல் கைரில் கிப்லா வலம் தகையர் ஃபயஜிபு நபசுஹு, கிப்லா அல்லாத திசையிலே ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. என கிப்லாவுடைய திசையிலே தான் ஒரு ஜனாசாவுடைய முகம் சாய்த்து வைக்கப்படுவது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது. அப்படி கிப்லா அல்லாத திசையிலே அந்த ஜனாசா முகம் திருப்பி வைக்கப்பட்டிருந்தால், அது மாற்றமடையாத நிலையில் அதை தோண்டி கிப்லாவின் பக்கம் திசை திருப்புவது கடமையாகும். ஏனென்றால் ஒரு ஜனாசாவை கிப்லாவின் பக்கம் முகம் திருப்பி வைப்பது கடமை என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அது மார்க்கமாக்கப்பட்டுள்ளது. அதான் முஸ்லிம்களுடைய நடைமுறையாக இருந்திருக்கிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே போல ஒரு ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னால் குடும்பத்தை உடையவர்கள் ஏற்கனவே அவர் பற்கள் தங்கத்தினால் அவர் அணிந்திருந்தார் அல்லது கட்டியிருந்தார். ஆகவே அந்த தங்கத்தை, அந்த பல்லை கலட்டி எடுப்பதற்காக அந்த கபரை தோண்டுவது மார்க்கத்தில் அனுமதியா என்று கேட்டால், அடக்குவதற்கு முன்னால் அதை கலட்டுவதற்கு சக்தி பெற்றிருந்தால் அதை நாங்கள் கலட்டியிருக்க வேண்டும். கலட்டுவதிலே எந்த விதமான லரரும் ஏற்படாது என்றிருந்தால், மரணித்தவருடைய பற்களிலே தங்கப்பல் கட்டப்பட்டிருக்கிறது, அதை கலட்டுவதில் எந்த விதமான தடங்களும் இல்லை என்றிருந்தால் அது கலட்டப்பட வேண்டும். அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னால் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னால் அது கலட்டப்படாத நிலையில் அடக்கம் செய்யப்பட்டிருந்தால் அதை கலட்டுவதற்காக வேண்டி கபரை தூண்டப்பட மாட்டாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இவ்வாறுதான் மார்க்க அறிஞர்களுடைய ஃபத்வாக்கள் அமைந்திருக்கிறது. ஒரு பள்ளி வாயிலிலே ஒரு ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டிருந்தால் அந்த கபரை தோண்டி மையவாடியிலே அடக்கம் செய்வது கடமையாகும். மஸ்ஜித், பள்ளியிலே ஒரு ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டால் தோண்டப்படுவது, மையவாடியில் அடக்கம் செய்யப்படுவது கடமையாகும். பள்ளியிலே அதை அப்படியே வைத்திருப்பது ஜாயிஸ் ஆகாது. வல்வாஜிபு அலா அஹ்ல் இஸ்லாம் அல்ல எதுஃபனு ஃபில் மசாஜித், முஸ்லீம்கள் மீது கடமை பள்ளி வாயில்களிலே ஜனாசாக்களை அடக்கம் செய்யாதிருப்பது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.